அன்பானவர்களுக்கு வணக்கம். எலுரேஸ் விஷ்ணு சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நன்றி. இப்போ நாம் இங்கே நான் தான் கிங் அப்படின்ற ஒரு படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சந்தானம், பிரியாலா, தம்பி ரமேஷ், அப்புறம் சந்தானம் படம்னாலே இந்த கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இவங்கெல்லாம் இருப்பாங்க. சந்தானத்தோட ரைட் ஹேண்ட் மாதிரி அவங்கெல்லாம் கூட நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஓம் நாராயணன் ஒளிப்பதிவு, இமான் இசை, அப்புறம் டைரக்ஷன் வந்து ஆனந்த் நாராயணன் அப்படின்றவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை அப்படின்னா, கடனில் தத்தளித்தான் இலங்கை வேந்தன் அப்படின்ற மாதிரி கடனாக இருக்கார் சந்தானம். அப்போ வந்து அவர் நான் கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்கினா அதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, தம்பி ராமையாவோட பொண்ணு. அப்புறம் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவருக்கு தம்பி ராமையாவும் பயங்கரமாக கடனில் தத்தளிக்கிறாரு அப்படின்னு. என்னடா இது அப்படின்னு அப்படியே டென்ஷனாக இது பண்ணுறாரு. அவங்க வீட்டில் அப்படியே போகுது கதை. அப்புறம் அவங்க வீட்டில் தம்பி ராமையா எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ வந்து மெட்ராஸில் வெடிகுண்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு தீவிரவாத கும்பல் வந்து ஊடுருவுது. அந்த கும்பலில் ஒருத்தர் விவேக் பிரசன்னா வந்து சந்தானம் வீட்டில் நுழைகிறாரு. அப்படியே அங்கேயே இறந்துடுறாரு. அப்புறம் அந்த இறந்து போன அவரை அப்புறப்படுத்துறதுக்காக இவங்க சந்தானம் அப்புறம் ஃபேமிலி வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்படியே அந்த வெடிகுண்டு வைக்க தீவிரவாத கும்பல்கிட்ட மாட்டிக்கினா அதுலேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த சீன் தான் வரும் அப்படின்னு இது பண்ண முடியுது. அதான் மைனஸ்ஸு. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஸ் இருக்குது. படமே ப்ளஸ் தான். ப்ளஸ் அப்படின்னா சந்தானம் தான் முதல். டான்ஸு, பாட்டு, காமெடி, ஆக்ஷனு எல்லாத்துலேயும் பிச்சு உதறாரு. அப்புறம் படத்தில் காமெடி நல்லா இருக்கு. காமெடி பாட்டு வந்து மாயோனே, அப்புறம் குலுக்கு அப்படின்ற பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்குது. நல்லாவே மியூசிக் பண்ணியிருக்காங்க. படம் நல்லாவே இருக்குது, நல்லா பார்க்கலாம். நல்ல ஒரு திரைப்படம், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதுதான். நன்றி. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நீங்களும் உங்களின் நீங்களும் உங்களை மன்னிக்கணும். நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.